வணக்கம். இன்றைய வீடியோவில் அனைவரும் சோலனாய்டு வால்வுகளை எவ்வாறு அகற்றுவது மற்றும் அசெம்பிள் செய்வது என்று விவாதிப்போம். நோக்கங்கள்: இதன் முடிவில் உங்களால் காயிலை அகற்றுவதற்கு நட்டை அகற்றவும், கோர்ஸ் ஆர் மெட்டல் பிளேட்டை அகற்றவும், வால்வை அகற்றவும், கீறல்கள் உள்ளதா என சரிபார்க்கவும், சுத்தம் செய்து மீண்டும் இணைக்கவும் முடியும். சாலினாய்டு வால்வுகளை பற்றி விவாதிப்போம். சாலினாய்டு வால்வுகள் கண்ட்ரோல் யூனிட்ஸ்களாகும். அவை மின்சாரம் மூலம் ஆற்றல் அடையும் போது அல்லது மின் அழுத்தம் செய்யும் போது அவை நிறுத்தப்படும் அல்லது ஃப்ளூயிட் ஃப்ளோவை அனுமதிக்கின்றன. ஆக்சுவேட்டர் ஒரு மின்காந்த வடிவத்தை எடுக்கும். ஆற்றல் பெறும்போது ஒரு காந்தப்புலம் உருவாகிறது. இது ஒரு ஸ்பிரிங் செயல்பாட்டிற்கு எதிராக ஒரு பிளஞ்சர் அல்லது பைவோட்டட் ஆர்மேச்சர் இழுக்கிறது. நேரடி சாலினாய்டு வால்வுகள். ஒரு சாலினாய்டு மற்றும் வால்வ் பாடி ஆகியவை சாலினாய்டு வால்வின் இரண்டு முதன்மை பகுதிகளை உருவாக்குகின்றன. பிளஞ்சர் எனப்படும் ஒரு இரும்பு மையமானது ஒரு சாலினாய்டின் மையத்தில் ஒரு மின்காந்த தூண்டல் சுருளை சுற்றி உள்ளது. இது பொதுவாக திறந்திருக்கும் அல்லது பொதுவாக மூடப்பட்டிருக்கும் அல்லது ஓய்வில் இருக்கும். வழக்கமாக மூடிய வால்வு மூடப்பட்டிருக்கும் மற்றும் பொதுவாக திறந்த வால்வு ஆற்றலற்ற நிலையில் திறந்திருக்கும். சாலினாய்டின் காயில் ஆற்றல் பெறுகிறது மற்றும் அதன் வழியாக மின்னோட்டம் இயங்கும் போது ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. இது பிளஞ்சரை நகர்த்துகிறது மற்றும் அவற்றுக்கு இடையே ஒரு காந்த ஈர்ப்பை உருவாக்குவதன் மூலம் ஸ்பிரிங் விசையை இடமாற்றம் செய்கிறது. வால்வு சாதாரணமாக மூடப்பட்டிருந்தால் பிளஞ்சரை தூக்குவதால் சீல் துளையை திறந்து ஊடகம் வழியே ஓடுகிறது. சாலினாய்டு வால்வின் காந்த சக்தி மற்றும் துளை விட்டம் அதிகபட்ச இயக்க அழுத்தம் மற்றும் ஓட்ட விகிதத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதன் விளைவாக ஒப்பீட்டளவில் குறைந்த ஓட்ட விகிதங்களுக்கு நேரடியாக செயல்படும் சாலினாய்டு வால்வு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. நேரடி இயக்கப்படும் சாலினாய்டு வால்வுகள் 0 பார் இருந்து அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட அழுத்தம் வரை பயன்படுத்தப்படலாம். ஏனெனில் அவர்களுக்கு குறைந்தபட்ச இயக்க அழுத்தம் அல்லது அழுத்த வேறுபாடு தேவைகள் இல்லை. மறைமுக சாலினாய்டு வால்வுகள். வால்வின் உள்ளீடு மற்றும் அவுட்லெட் போர்ட்களில் உள்ள ஊடகத்தின் அழுத்த வேறுபாடு வால்வை திறக்கவும் மூடவும் சர்வோ ஆபரேட்டட் அல்லது பைலட் ஆபரேட்டட் வால்வுகள் என்றும் அழைக்கப்படும் மறைமுக செயல்படும் சாலினாய்டு வால்வுகள் பயன்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக அவர்களுக்கு பொதுவான 0.5 பார் குறைந்தபட்ச அழுத்த வேறுபாடு தேவைப்படுகிறது. ரப்பர் மெம்பரேன் கான மற்றொரு பெயரான டயப்ராம் இன்லெட் மற்றும் அவுட்லெட் போர்ட்களை பிரிக்கிறது. மென்படலத்தில் ஒரு சிறிய துளை நடுத்தரத்தை இன்லெட்டிலிருந்து மேல் பெட்டிக்கு அனுப்ப அனுமதிக்கிறது. பொதுவாக மூடிய மறைமுக செயல்படும் சாலினாய்டு வால்வ் உட்செலுத்துதல் அழுத்தம் சவ்வுக்கு மேல் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்பிரிங் இருக்கும் வரை மூடப்பட்டிருக்கும். ஒரு குறுகிய பாதை குறைந்த அழுத்த போர்ட்டை சவ்வுக்கு மேலே உள்ள அறையுடன் இணைக்கிறது. வால்வ் மூடப்படும் போது பிளஞ்சர் மற்றும் வால்வு முத்திரை இந்த இணைப்பை கட்டுப்படுத்துகிறது. இந்த பைலட் துளையானது சவ்வு துளையின் விட்டத்தை மெம்பரேன் ஹோல்ஸ் டயாமீட்டர் விட பெரிய விட்டம் கொண்டது. சாலினாய்டு செயல்படுத்தப்படும் போது பைலட் துளை திறக்கிறது. இது சவ்வுக்கு மேலே உள்ள அழுத்தத்தை குறைக்கிறது. மெம்பரேன் ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள அழுத்த வேறுபாட்டின் விளைவாக மெம்பரேன் உயர்த்தப்படும். இது நடுத்தரத்தை இன்லெட் போர்ட்டில் இருந்து வெளியீட்டு போர்ட்டுக்கு பாய அனுமதிக்கிறது. ஒரே மாதிரியான பாகங்கள் பொதுவாக திறந்த வால்வை உருவாக்குகின்றன. இது எதிர் வழியில் செயல்படுகிறது. செமி டைரக்ட் சாலினாய்டு வால்வ். செமி டைரக்ட் சாலினாய்டு வால்வுகள். மறைமுக மற்றும் நேரடி வால்வு பண்புகள் அரை நேரடி செயல்படும் சாலினாய்டு வால்வுகளில் இணைக்கப்படுகிறது. இதன் காரணமாக அதிக ஓட்ட விகிதத்தை கொண்டிருக்கும் போது அவை 0 பார் செயல்பட முடியும். அவை இரண்டு பக்கங்களிலும் சிறிய திறப்பு மற்றும் அழுத்த அறைகளுடன் நகரக்கூடிய மெம்பரேன் கொண்டுள்ளன மற்றும் அவை தோற்றத்தில் மறைமுக வால்வுகளை ஒத்திருக்கின்றன. சாலினாய்டு பிளஞ்சர் நேரடியாக மென்படலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது வித்தியாசம். பிளஞ்சர் உயர்த்தப்படும் போது மெம்பரேன் நேரடியாக உயர்த்தப்பட்டு வால்வை திறக்கும். பிளஞ்சர் ஒரே நேரத்தில் மென்படலத்தில் இரண்டாவது துளையை ஏற்படுத்துகிறது. இது முதல் துளையை விட சற்று பெரிய விட்டம் கொண்டது. இதன் விளைவாக மெம்பரேனுக்கு மேலே உள்ள அறையில் அழுத்தம் குறைகிறது. மெம்பரேன் அழுத்த வேறுபாடு மற்றும் பிளஞ்சர் இரண்டாலும் எழுப்பப்படுகிறது.
இந்த கலவையானது நியாயமான உயர் ஓட்ட விகிதங்களை நிர்வகிக்கக்கூடிய மற்றும் 0 பார் செயல்படக்கூடிய ஒரு வால்வை உருவாக்குகிறது. அரை நேரடி இயக்க வால்வுகள் அடிக்கடி காயில்களை கொண்டுள்ளன. அவை மறைமுகமாக இயக்கப்படும் வால்வுகளை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தவை. அசிஸ்டட் லிஃப்ட் சாலினாய்டு வால்வுகள் அரை நேரடி இயக்கப்படும் வால்வுகளுக்கு மற்றொரு பெயர். சாலினாய்டு வால்வின் தேர்வு. சாலினாய்டு வால்வை தேர்ந்தெடுப்பதற்கு முன் உங்கள் பயன்பாட்டை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம். வகை. உங்கள் பயன்பாட்டிற்கு 2 வழி அல்லது 3 வழி சாலினாய்டு வால்வு தேவையா என்பதை கண்டறியவும். உள்ளீட்டு மின்னழுத்தம் இன்புட் வோல்டேஜ். சாலினாய்டு வால்வுகள் மின் வழங்கலின் கிடைக்கும் தன்மையை பொறுத்து மாற்று ஆல்டர்னேட்டிங் மற்றும் நேரடி மின்சாரம் இரண்டிலும் காணப்படுகின்றன. வால்வ் செயல்பாடு. இயக்க நேரத்தை பொறுத்து பொதுவாக திறந்த அல்லது பொதுவாக மூடிய வால்வை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு விருப்பம் உள்ளது. பெரும்பாலான சாலினாய்டு வால்வுகள் பயன்பாட்டில் இல்லாத போது பொதுவாக மூடப்படும். வால்வு திறக்கும் நேரம் அதன் மூடும் நேரத்தை விட அதிகமாக இருந்தால் பொதுவாக திறந்த வால்வு பரிந்துரைக்கப்படும். அழுத்தம். உங்கள் பயன்பாட்டிற்கு வால்வு அதிகபட்ச அழுத்தத்தை எதிர்க்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச அழுத்தத்தையும் கவனிக்க வேண்டும், ஏனெனில் உயர் அழுத்த வேறுபாடு வால்வு தோல்விக்கு வழிவகுக்கும். செயல்பாட்டு வகை. உங்கள் பயன்பாட்டிற்கு தேவையான செயல்பாட்டின் வகையை தீர்மானிக்கவும். அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது அரை நேரடியாகவோ இயக்கப்படும் சாலினாய்டு வால்வை கோருகிறது. சீல் மெட்டீரியல். சீல் மெட்டீரியலை தேர்ந்தெடுக்கும் போது மீடியாவின் வேதியியல் மற்றும் வெப்பநிலையை கருத்தில் கொள்ள வேண்டும். பொதுவான தேர்வுகளில் NBR நைட்ரைல் பியூட்டாடைன் ரப்பர், EPDM எத்திலின் புரோப்பலின் டைன் மோனோமர், FKM ஃப்ளூரின் கவுட்ஷக் மெட்டீரியல், விட்டன் மற்றும் PTEF பாலிடெட்ராஃப்ளூரோஎத்திலின் டெஃப்லான் ஆகியவை அடங்கும். சீல் பொருட்களின் இரசாயன எதிர்ப்பை பற்றிய தகவல்களை விரைவாக அணுக உங்கள் சாலினாய்டு வால்வுக்கான பொருத்தமான சீல் பொருளை தேர்ந்தெடுக்கவும். வீட்டுப் பொருள் ஹவுசிங் மெட்டீரியல். ஊடகத்தின் வேதியியல் கலவை, வெப்பநிலை மற்றும் சூழல் என்விரான்மெண்ட் ஆகியவற்றில் அடிப்படையில் வீட்டு வசதிக்கான வால்வு பொருளை தேர்ந்தெடுக்கவும். பொதுவான பித்தளை நடுநிலை ஊடகங்களுக்கு நியூட்ரல் மீடியா பயன்படுத்தப்படுகிறது. ரசாயன வெப்பநிலை மற்றும் அழுத்தம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு எதிர்ப்பு நல்லது. அவை சிக்கனமாக இருப்பதால் PVC மற்றும் பாலிமைட் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. பயன்பாடுகள். அப்ளிகேஷன்ஸ். சாலினாய்டு வால்வுகள் குளிர்பதன ஓட்டத்தின் திசையை மாற்ற குளிர்பதன அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது குளிர்காலத்தில் வெப்பத்தையும் கோடையில் குளிர்ச்சியையும் தருகிறது. ஆட்டோமேஷன் கட்டுப்படுத்தப்பட்ட சாலினாய்டு வால்வுகள் நீர்ப்பாசன அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. சாலினாய்டு வால்வுகள் சலவை இயந்திரங்கள் மற்றும் பாத்திரம் கழுவும் நீர் ஓட்டத்தை சீராக்க பயன்படுகிறது. சாலினாய்டு வால்வுகள் காற்றழுத்தத்தை கட்டுப்படுத்த ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. கதவு பூட்டுகளுக்கான தானியங்கி பூட்டுதல் அமைப்புகளில் சாலினாய்டு வால்வுகள் பயன்படுத்தப்படுகின்றன. திரவத்தின் ஓட்டம், திசை மற்றும் அழுத்தம் ஆகியவை மருத்துவ மற்றும் பல் மருத்துவ உபகரணங்களில் சாலினாய்டு வால்வுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சாலினாய்டு வால்வுகள் அடிக்கடி தண்ணீர் தொட்டிகளில் உள்ள மிதவை சுவிட்ச்களுடன் இணைந்து நீரின் உட்செலுத்துதல் அல்லது வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. கார் கழுவும் நீர் மற்றும் சோப்பு ஓட்டத்தை கட்டுப்படுத்துதல். தொழில்துறை சுத்தம் செய்வதற்கான உபகரணங்கள். நடைமுறையில் விவாதிப்போம். பணி 1. நீங்கள் எப்போதாவது 2P02508 சாலினாய்டு வால்வை பிரித்தெடுக்க வேண்டுமென்றால் இங்கே ஒரு படிநிலை படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டெப் 1. கூடியிருந்த வால்வு போல் தெரிகிறது. கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், வால்வு உண்மையில் 2 முக்கிய கூறுகள், சுருள் மற்றும் வால்வு பொறிமுறை. வால்வு நீர் விநியோகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் அழுத்தத்தின் கீழ் இருந்தாலும் நீங்கள் காயில் அகற்றலாம். காயில் அகற்றுவது நீர் ஓட்டத்தை ஏற்படுத்தாது மற்றும் வால்வு நீர்க்கசிவை ஏற்படுத்தாது. ஸ்டெப் 2. காயில் அகற்ற மேல் நட்டை அகற்றவும். பின்வரும் படிகளுக்கு வால்வையே பிரிப்பது. இதை செய்ய நீங்கள் தண்ணீரை அணைக்க வேண்டும். அதன் பிறகு
நீங்கள் வால்வை துண்டிக்கும் சிஸ்டமிலிருந்து சிறிது தண்ணீர் வெளியேறும். ஸ்டெப் 3. இங்கே உலோகத் தகடு வைத்திருக்கும் 2 ஸ்க்ரூஸ் கவனியுங்கள். வால்வை பிரிப்பதற்கு இவற்றை அகற்றுவோம். ஸ்டெப் 4. இப்போது 2 ஸ்க்ரூஸ் அகற்றவும். ஸ்டெப் 5. இப்போது உலோக தகட்டை அகற்றவும். ஸ்டெப் 6. இப்போது ஒரு ட்விஸ்டிங் மோஷன் வால்வு தண்டை பிடித்து மேல் நோக்கி இழுக்கவும். வால்வில் தண்டு அகற்றப்பட்டது. ஸ்டெப் 7. இப்போது தண்டையை பிரிக்கலாம். பிளஞ்சர் ஸ்ப்ரிங்குடன் தண்டுக்கு வெளியே விழ வேண்டும் என்பதை நினைவில் கொள்க. ஸ்டெப் 8. தண்டு மற்றும் பிளஞ்சரின் மேற்பரப்பை கவனித்து வெளிப்பொருட்களின் எந்த தடயத்தையும் சுத்தம் செய்யவும். பணி 2. நீங்கள் எப்போதாவது A37IRU ZZN0 AC220V நீர் அல்லது காற்று சாலினாய்டு வால்வை பிரித்தெடுக்க வேண்டுமென்றால் இதோ ஒரு படிநிலை படம். ஸ்டெப் 1. நீர் சாலினாய்டு வால்வின் பிரதான வால்வில் உள்ள முன் மற்றும் பின் கேட் வால்வுகளை மூடப்பட வேண்டும். ஸ்டெப் 2. நீர் சாலினாய்டு வால்வுக்குள் அழுத்தத்தை வெளியிட பிரதான வால்வு மூடியில் உள்ள பைப் ஜங்ஷன் ஸ்க்ரூவை தளர்த்தவும். ஸ்டெப் 3. கட்டுப்பாட்டு குழாயில் உள்ள செம்பு குழாய்களின் நட்களை தவிர நீர் சோலனாய்டு வால்விலிருந்து அனைத்து திருகுகளையும் அகற்றவும். ஸ்டெப் 4. போனட்டை அகற்றி ஸ்ப்ரிங்கை எடுக்கவும். ஸ்டெப் 5. பிஸ்டன், டயஃப்ராம், ஷாஃப்ட் கோர் போன்றவற்றை வெளியே எடுக்கவும். டயஃப்ராம் இன்ஜுரி தவிர்க்கப்பட வேண்டும். ஸ்டெப் 6. மேற்கூறிய துண்டுகளை அகற்றிய பிறகு டயஃப்ராம் மற்றும் ஓ ரிங்கை ஆய்வு செய்து அவை ஏதேனும் சேதம் உள்ளதா என்பதை பார்க்கவும். எந்த சேதமும் இல்லை என்றால் உள்கூறுகளை இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் பிரிப்பதை நிறுத்தவும். ஸ்டெப் 7. ஷாஃப்ட் கோர் மற்றும் பிரைமரி வால்வு இருக்கைக்கு ஏதேனும் சேதம் உள்ளதா என்பதை கூர்ந்து பார்க்கவும். நீர் சாலினாய்டு வால்வின் பிரதான வால்வுக்குள் ஏதேனும் கூடுதல் குப்பை இருந்தால் அதை சுத்தம் செய்ய வேண்டும். ஸ்டெப் 8. பிரதான வால்வில் உள்ள கூறுகள் மற்றும் துண்டுகளை எதிர் வரிசையில் மாற்றவும். நீர் சாலினாய்டு வால்வை உங்களால் தடுக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளவும். இந்த வீடியோவில் சாலினாய்டு வால்வுகள், அவற்றின் வகைகள், பயன்பாடுகள் மற்றும் பல்வேறு வகையான சாலினாய்டு வால்வுகளை அசெம்பிள் செய்தல் மற்றும் பிரித்தெடுப்பது பற்றி விவாதித்தோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. Thank you. Have a great day.